Students, இப்போ நம்ம 10th sum தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन. ரோஜா earned 18,000 per month. அவளோட salary வந்து எவ்வளவு? 18,000 ரூபாய். He utilized his salary in the ratio 2:1:3 அப்படிங்கிற ரேஷியோல எஜுகேஷன், சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கா. ஓகே, அதை வந்து என்ன கேட்குறாங்க, இன்கம்மை வந்து பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸோ கிவன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிவன் வந்து டோட்டல் சேலரி, அதாவது சேலரி எவ்வளவு? 18,000, ரைட். அதோடைய எஜுகேஷன் ரேஷியோ எவ்வளவு? 2x. அதே மாதிரி சேவிங்ஸ் எவ்வளவு? 1x. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? 3x. அப்போ டோட்டல் எவ்வளவு? 6x. ஓகேவா? அப்போ இந்த 6x சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன வருது? 18,000. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எவ்வளோன்னு பார்க்கணும். 6 பேர் சேர்ந்து 18,000 சம்பாரிச்சாங்கன்னா ஒருத்தர் எவ்வளோ? 3,000 சம்பாரிச்சிருப்பாங்க. என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணியிருக்கணும். ஸோ டிவைட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ எஜுகேஷனுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு? 6,000. சேவிங்ஸ்க்கு 3,000. இதுக்கு 9,000, ரைட். இப்போ எஜுகேஷன் நான் இங்கே போகிற ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்கு நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும். எஜுகேஷன் இன் பர்சன்டேஜ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், எஜுகேஷன் எவ்வளவு? 6,000. அதாவது 16,000 ரூபா, 18,000 6,000 எஜுகேஷனுக்கே போயிடுது. அப்போ 100க்கு எவ்வளவு? 100. மேலே கீழே எதால் மல்டிபிள் பண்ணிக்கணும்? 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் என்னது? பர்சன்டேஜ். பாருங்க, இது அடிச்சா என்னது? 1/3. ஸோ இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஸோ மேலே இருக்கிறத 100/3 இன்ட்டு 1/100. இதை நம்ம என்ன எழுதலாம்? 100/3% எழுதிக்கலாம். 100/3% என்னது? 33.33%, ரைட். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் வந்து எவ்வளவு? 3,000. ஸோ 3,000 பை எத்தனைக்கு? 18,000. இந்த 100/100 எழுதுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக 100%, 100க்கு எவ்வளோன்னு சொல்லி கூட கேட்டுக்கலாம். பார்த்துக்கலாம். பாருங்க, இதே அடிச்ச எவ்வளவு? 1/6. எவ்வளவு? 1/6 இன்ட்டு 100%. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண என்னது? 100/6%. 100/6க்கு இதோட வேல்யூ என்னன்னா 16.6%ன்னு சொல்லி ஆன்சர் வரும். டிவைட் பண்ணி பார்த்தா. ஓகே, அடுத்தது எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். பாருங்க, எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம இங்கே எழுதுறேன். எனக்கு இங்கே போர்டு பத்தலை, அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து கிளியராக எழுதணும். ஓகேவா? 9,000/8,000 இன்ட்டு 100%. சரியா? ரைட்டு. இதே அடிச்சு என்னது? 1/2. அப்போது 100/2% என்னது? 100/2 என்னென்னு எழுதிக்கலாம்? 50%ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. இதோட 10 சமம் முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம். ஓகே, பை பை, see you.